Chapter 12 gives us some information about the events, the details about the events that are going to take place in the second half of the tribulation period. 12ஆம் அதிகாரத்தில் தானே உபத்திரவ காலத்தின் அடுத்த அரைப்பகுதியிலே என்ன சம்பவங்கள் நடக்க போகின்றது என்பது சொல்லப்படுகிறது. When the seventh seal was opened, ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்ட வேளையில், when the seven trumpet judgments came out, ஏழு எக்காள நியாய தீர்ப்புகள் வந்த வேளையில், that marked the second half of the tribulation period. அது உபத்திரவ காலத்தின் அடுத்த அரைப்பகுதியை துவங்கி வைக்கிறது. The last half, that is the last 3.5 years of the tribulation period. அதாவது உபத்திரவ காலத்தின் அடுத்த அரைப்பகுதியாகிய 3.5 வருடங்கள். That is supposed to be the most severe part of the period of tribulation. உபத்திரவத்திலே மிகவும் கடூரமான உபத்திரவமாக அது இருக்க போகிறது. Jesus describes it in Matthew chapter 24. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே இதை வர்ணிக்கிறார். He says that this is a time like the world has never seen before. என்ன சொல்கிறார்? இதுவரை உலகம் கண்டிராத ஒரு உபத்திரவம் என்று சொல்கிறார். And particularly the chapter 12 deals with three things. குறிப்பாக 12ஆம் அதிகாரத்திலே மூன்று காரியங்கள் காட்டப்படுகிறது. One, it deals with what John sees as the woman clothed with the sun and the moon under her feet and upon her head a crown of 12 stars. ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு ஸ்திரீயை யோவான் காண்கிறார். அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரத்தின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தது. It is not a literal woman. அது எழுத்தின்படியான ஒரு ஸ்திரீ அல்ல. It cannot be. இருக்க முடியாது. It has to be something else. It is a picture of something. ஏதோ வேறொரு காரியத்திற்கு ஓர் படமாக அது இருக்கிறது. So it talks about the woman. ஆகவே ஒரு ஸ்திரீயை குறித்து அது சொல்லுகிறது. And that woman we described is the nation of Israel. அந்த ஸ்திரீயை குறித்து நாம் பார்த்தோம். அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. It talks about a child. அது குழந்தையை குறித்து சொல்கிறது. That is the Lord Jesus Christ. அந்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்துவே. I showed you how throughout all history the devil, the great dragon, the third thing that is talked about in the Revelation 12. சரித்திர காலம் முழுவதுமாக இந்த பிசாசாகப்பட்டவன், 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் என்ற அந்த பிசாசானவன், he has always tried to persecute that woman. அந்த ஸ்திரீயை எப்பொழுது உபத்திரவப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தான். For this great red dragon, the devil, his target was the woman who will bring forth the child who will become the savior. இந்த சிவப்பான பெரிய வலுசர்ப்பமாகிய பிசாசுடைய எண்ணம் நோக்கம் என்ன? இந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிற இந்த ஸ்திரீயை உபத்திரவப்படுத்த வேண்டும். Who is the woman? யார் இந்த ஸ்திரீ? The nation of Israel. இஸ்ரவேல் மக்கள். Jesus was born as part of the nation of Israel. இஸ்ரவேல் மக்களிலே ஒருவராக இயேசு கிறிஸ்து உதித்தார். And before he was born, அவர் பிறக்க முன்பே the devil tried to stop and somehow stop the very birth of that child. பிசாசாகப்பட்டவர் எப்படியாவது இதை தடுக்க வேண்டும், அந்த ஆண் பிள்ளை பிறப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டினார். The Bible says that the devil stood against the woman which was ready to be delivered. வேத புத்தகம் என்ன சொல்கிறது? பிள்ளை பிறப்போகிற அந்த ஸ்திரீக்கு முன்பாக பிசாசு நின்று கொண்டிருந்தான். Stood in the sense of standing against, trying to destroy. நின்றான் என்று சொல்லும் வேளையில என்ன அர்த்தமாகிறது? எதிர்த்து நின்றான் என்கிற அர்த்தம் வருகிறது. Throughout history, சரித்திரம் முழுவதுமாக the nation of Israel and its leading people have had problems because Satan suspected that it is from them Jesus will come. இஸ்ரவேலருக்குள்ளாக தலைவர்கள் தோன்றினார்களே, அவர்களுக்கும் பிசாசின் மூலமாக உபத்திரம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்? அவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து உதிப்பார் என்று பிசாசு எண்ணி இருந்தான். Not only before the child was born, but after the child was born also Satan pursued the child to destroy the child. அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக மாத்திரமல்ல, பிறந்த பிறகும் கூட அந்த குழந்தையை கொல்வதற்காக பிசாசு முயற்சி எடுத்துக் கொண்டே இருந்தான். And this is going to come to a climax. This pursuit of the devil to destroy this child and to hate this woman which brought forth the child is going to reach its climax during the tribulation. இந்த குழந்தையை கொல்ல வேண்டும், ஸ்திரீயை உபத்திரவப்படுத்த வேண்டும் என்று பிசாசு முயற்சி எடுத்து தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறானே, இந்த முயற்சியிலே ஒரு உச்சக்கட்டம் ஒன்று வரத்தான் போகிறது. Where during the time of tribulation Antichrist will rise up against the people of Israel. உபத்திரவ காலத்திலே அந்த
அன்று கிறிஸ்து இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக and எழும்புவார். begin to persecute the people of Israel. இஸ்ரவேல் புத்திரரை உபத்திரவப்படுத்த முற்படுவார். Satan is against God, against Christ, and against the nation of Israel. பிசாசாகப்பட்டவன் தேவனுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராகவும் நிற்கிறான். Why is he against the nation of Israel today? ஏன் இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அவன் இருக்கிறான்? Because God has promised so many things for them. அவர்களுக்கு தேவன் பல காரியங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். Many things are yet to be fulfilled. பல காரியங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. He wants to completely annihilate and destroy the nation of Israel so that the promises of God will not come to pass. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு இஸ்ரவேலரை வேரோடு அழிக்க வேண்டும் என்று அவன் முயற்சி எடுத்து வருகிறான். So that God can become a liar. தேவன் பொய் சொன்னவராக மாறி So விடுவார். that God's promises cannot be fulfilled. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போய்விடும். That is why he is against the nation of Israel today. இதனால் தான் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக இன்றும் நின்று We கொண்டிருக்கிறான். studied up to verse 6. 6ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம். Verse 6, we saw that the nation of Israel will run for shelter during the period of tribulation because of the persecution. 6ஆம் வசனத்திலே நாம் பார்த்த உபத்திரவத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் புத்திரர் தானே பாதுகாப்பை நோக்கி ஓடி வருவார்கள். Now let's look at verse 7. இப்போது 7ஆம் வசனத்தை Now பார்ப்போம். chapter 12 is a little funny because sometimes it goes back through history and praises all the events through history, not just talking about coming events. 12ஆம் அதிகாரம் இருக்கிறதே சில சமயத்திலே பார்த்தால் சரித்திரத்திற்கு முன்னான காரியங்களை எடுத்துரைக்கும், சரித்திரத்திற்கு பின்னாலே வரப்போகிறதை எடுத்துரைக்கும். We saw that it talks about the birth of Jesus to the ascension of Jesus. நாம் என்ன கண்டோம்? இயேசுவின் பிறப்பு, இயேசு எடுத்துக் கொள்ளப்படுதல், இதை பார்த்தோம். It is talked about in Revelation 12. 12ஆம் சொல்லப்பட்டு இருக்கிறது. So Revelation 12 is in that sense a little different from the other chapters of that book. ஆகவே வெளிப்படுத்தல் 12 இருக்கிறதே இந்த புத்தகத்தின் மற்ற அதிகாரங்களை காட்டிலும் சற்று வித்தியாசமான ஒரு அதிகாரம். Sometimes it reaches back into history and pulls out history and discusses it. சில வேளையிலே சரித்திரத்தின் துவக்கத்திற்கு செல்லும் அந்த இடத்திலிருந்து சரித்திரத்தை அந்த இடத்துல எடுத்து காட்டும். Verse 7. 7ஆம் வசனம். Now there was war in heaven. Michael and his angels fought against the dragon, and the dragon fought and his angels. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. And prevailed not, neither was their place found any more in heaven. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. And the great dragon was cast out, the old serpent called the devil and Satan, which deceiveth the whole world. He was cast out into the earth, and his angels were cast out with him. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். Now the devil is described as the accuser of the brethren. இந்த இடத்துல பிசாசு என்ன வர்ணிக்கப்படுகிறான்? சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன். The Bible says that the devil has access into the presence of God, where he is accusing the brethren all the time. வேத புத்தகம் என்ன சொல்கிறது? சகோதரரை குற்றப்படுத்தும்படியாக தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக செல்லக்கூடிய ஓர் வழி பிசாசுக்கு இருக்கிறது. He is there before the Father, always trying to accuse the brethren. சகோதரரை குற்றப்படுத்தும்படியாக தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் அவன் நின்று கொண்டிருக்கிறான். In Job chapter 1 and 2 we see the devil going before God and trying to talk to him about Job. யோபின் 1-2 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். பிசாசாகப்பட்டவன் தேவனுக்கு முன்பாக செல்கிறான். அங்கே யோபை குறித்து குற்றம் சாட்டுகிறான். Have you ever thought about why we have an advocate called Jesus Christ? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு வழக்கறிஞர் நமக்காக ஏன் இருக்கிறார் என்று என்னைக்காவது எண்ணி I'll tell you இருக்கிறோமா? the reason why Jesus Christ is our advocate. இயேசு கிறிஸ்து நம்முடைய வழக்கறிஞராக ஏன் அங்கே இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். Because there is an accuser in the presence of God. காரணம் தேவனுடைய பிரசன்னத்திலே குற்றம் சாட்டுகிறவன் ஒருவன் இருக்கிறான். Because there is an accuser, we are in need of an advocate also. குற்றம் சாட்டுகிறவன் இருக்கிறபடினால் தான் நமக்காக வழக்கறிஞரும் அங்கே Praise தேவைப்படுகிறது. God for our advocate. நம்முடைய வழக்கறிஞருக்காக கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். bad news is that the devil accuses us before God. கெட்ட செய்தி என்ன? பிசாசு தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றம் But the சாட்டுகிறான். good news is that we have an advocate who is fully able to speak for us there at the presence of God. ஆனால் நல்ல செய்தி என்ன? நமக்கென்று பரிந்து பேசுவதற்காக இயேசு கிறிஸ்து என்னும் வழக்கறிஞரும் அங்கே இருக்கிறார். This Satan that is walking before God and accusing the brethren all the time, தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு சகோதரரை குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கும் இந்த சாத்தான் sometime during the middle of the tribulation, the Bible says that he will be
cast down from heaven. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபத்திரவ காலத்தின் இடைப்பகுதியிலே தானே அவன் வானத்திலிருந்து கீழே There is தள்ளப்படுவான். a big war that goes on right in the middle of the tribulation. உபத்திரவ காலத்தின் நடுவிலே பார்த்தால் பெரிய ஒரு யுத்தம் ஒன்று அங்கே That நடக்கிறது. is what is described in verse 7. 7ஆம் வசனத்திலே காட்டப்படுவதுதான். Michael, the archangel of God, and other God's angels fight with the fallen angels and their head, the devil. மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் விழுந்து பிசாசோடும் விழுந்த தூதர்களோடும் கூட அங்கே யுத்தம் பண்ணுகிறார்கள். And as a result of that battle, Satan is cast down. அந்த யுத்தத்தின் விளைவாக பிசாசாகப்பட்டவன் கீழே The devil தள்ளப்படுகிறான். could not prevail there. பிசாசு அங்கே ஜெயம் பெற He முடியவில்லை. is thrown down, கீழே தள்ளப்படுகிறான். never to enter into the presence of God anymore. இனிமேல் தேவனுடைய பிரசன்னத்திலே நுழையாதபடிக்கு கீழே தள்ளப்பட்டான். Now imagine this. கற்பனை செய்து பாருங்க. Jesus himself prophesied about that event. இந்த சம்பவத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவே தீர்க்கதரிசனமாக சொல்லி இருக்கிறார். In Luke, Jesus said, லூக்காவிலே இயேசு in சொன்னார், chapter 10, verse 18, 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, Behold, I see that Satan falling like a lightning from heaven. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். He talks as if it already happened. ஏற்கனவே நடந்து விட்டதை போல சொல்லுகிறார். Why? ஏன்? Because he is the great I am. நான் மிகப்பெரிய இருக்கிறேன் என்பவர் அவர்தான். He has no past, present and future. Everything is the same to him. அவரை பொறுத்தவரைக்கும் இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம் என்று கிடையாது. எல்லாமே நிகழ்காலம் தான். That is one of the scriptures that is used to prove the divinity of Jesus, that Jesus is God. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனாக இருக்கிறவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய வசனம் அதுவும் ஒன்று. Because he talks in the past tense to us, but it is an event that is going to actually happen in the future. அவர் பேசும்போது எப்படி பேசுகிறார்? நடந்துவிட்ட சம்பவமாக அதை பேசுகிறார். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம் அது. You've got to understand that God, when he looks at time, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தை கர்த்தர் காணும் வேளையிலே it's different for him. அவரை பொறுத்த வரைக்கும் We வித்தியாசமானது. see it as yesterday, today and tomorrow. நாம் காணும்பொழுது நேற்று, இன்று, நாளை என்று But பார்க்கிறோம். that yesterday, today and tomorrow has no meaning for God. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் நேற்று, இன்று, நாளை என்பதிலே அர்த்தமே இல்லை. For him, it's only a small slot. From eternity past to eternity future, it's only a small slot that forms a period called time. அவரை பொறுத்தவரைக்கும் நித்தியம் என்பதிலே இந்த காலம் என்பது ஒரு சிறிய கட்டம் தான். That is why he doesn't use that is why he doesn't say that Satan will fall like a lightning. அதனால் தான் அவர் சொல்லும்போது மின்னலை போல சாத்தான் விழுவான் என்று எதிர்காலத்தில் சொல்லாமல் He talks about it as if it has already happened. ஏற்கனவே நடந்ததை போல எடுத்து சொல்லுகிறார். So Satan falls from heaven. ஆகவே பிசாசு வானத்திலிருந்து He விழுகிறான். has no place there. அங்கே அவனுக்கு இடமில்லை. And he has been accusing the brethren there. அங்கே சகோதரரை அவன் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறான். Now he is thrown out of heaven. இப்பொழுது வானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். Verse 9 tells us the description of the devil. இந்த 9ஆம் வசனத்திலே பிசாசை குறித்த ஒரு வர்ணனை காணப்படுகிறது. He is called as the old serpent. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய பாம்பு. Verse 9 gives us many descriptions of the devil. பிசாசை குறித்து 9ஆம் வசனத்திலே பல வர்ணனைகள். The first is the old serpent. முதலாவது வர்ணனை என்ன? பழைய பாம்பு. Why the old serpent? ஏன் பழைய பாம்பு? It reminds us of the Garden of Eden, where he came as a serpent to deceive Eve. ஏதேன் தோட்டத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அந்த இடத்தில் தான் ஏவாளை வஞ்சிக்கும்படியாக பாம்பின் வடிவிலே அவன் உருவெடுத்து He is வந்தான். the old serpent that started the process of sin into this world. இந்த உலகத்திலே பாவம் என்பதை வலு சர்ப்பமாக இருந்து கொண்டுதான் அவன் துவக்கி வைத்தான். He started it in heaven. பரலோகத்திலே அதை He துவக்கினான். started rebellion among the angels against God. தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்யும்படியாக தேவ தூதர்களை இவன் தூண்டி That was விட்டான். his sin. அது அவன் செய்த ஒரு He பாவம். brought the sin down to earth, to human beings in the Garden of Eden. அந்த பாவத்தை தானே பூமியிலே ஏதேன் தோட்டத்தை மனுக்குலம் மனிதர் மத்தியிலே கொண்டு When he வந்தான். came as an old serpent. அவன் வலுத்த பாழிய பாம்பாக வந்த வேளையிலே அப்படி செய்தான். That second description of the devil in verse 9 is that he is called the devil. இரண்டாவது பிசாசை குறித்த ஒரு வர்ணனை என்ன? சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். The devil. சாத்தான். The devil means the slanderer. இந்த பிசாசு என்கிற ஒரு வார்த்தையின் அர்த்தம் என்ன? தூற்றி திரிகிறவன். Slanderer means the accuser.
தூத்தி திரிகிறவன் என்றால் அர்த்தம் என்ன? குற்றம் சாட்டுகிறவன். He is the accuser of the அவன் brethren. சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன். He is accusing the brethren before God. தேவனுக்கு முன்பாக சகோதரரை குற்றம் சாட்டி That is வருகிறான். why we have an advocate. அதனால நமக்கு ஒரு வழக்கறிஞர் அங்கே. Jesus speaks for us, devil speaks against us. இயேசு நமக்கு சாதகமாக பேசுகிறார், பிசாசு நமக்கு பாதகமாக பேசுகிறான். Thirdly, மூன்றாவது he is called Satan. மூன்றாவது சாத்தான் என்றும் அழைக்கப்படுகிறான். The word Satan means adversary. இந்த சாத்தான் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? எதிராளி. He is an enemy. அவன் ஒரு சத்துரு. Now look at the description here. அங்க அந்த வர்ணனையை The கவனியுங்கள். devil is an enemy. பிசாசு ஒரு விரோதி அவன். 1 Peter 5:8 says, 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, be sober and vigilant, விழிப்புள்ளவர்களாக இருங்கள். because Satan as a roaring lion is going to and fro seeking whom he may devour. காரணம் பிசாசாகப்பட்டவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வருகிறான். He's an enemy. அவன் ஒரு எதிராளி. He wants to devour the God's people. தேவனுடைய மக்களை அவன் விழுங்க முயற்சி எடுக்கிறான். But don't be afraid. ஆனால் பயந்து விட வேண்டாம். He cannot devour everybody. எல்லோரையும் அவனால் விழுங்கி விட முடியாது. If he can devour everybody, the Bible will say Satan is going around devouring everybody. அவன் எல்லோரையும் அவனால் விழுங்கி விட முடியும் என்று சொன்னால் வேத புத்தகம் என்ன சொல்லும்? ஒவ்வொருவராக அவன் விழுங்கி வருகிறான் என்று சொல்லி It இருக்கும். says it's seeking to devour, going to and fro. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். That means அர்த்தம் என்ன? there are people that he cannot devour. ஒரு சிலரை அவனால் விழுங்க He is முடியாது. looking for ways to devour them. விழுங்குவதற்கான வழியை பார்த்து கொண்டிருக்கிறான். It is impossible for him to defeat some people. ஒரு சிலரை தோற்கடிப்பது என்பது அவனால் முடியாத It is விஷயம். impossible, as much a deceiver as he is, it is impossible for him to devour some people. அவன் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும் ஒரு சிலரை விழுங்குவது என்பது அவனால் முடியாத So காரியமே. he is seeking whom he may devour. ஆகவே எவரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். During the church age, சபையின் காலத்தில் தானே he comes as the angel of light, deceiving people. அவன் மக்களை ஏமாற்றும்படியாக ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருகிறான். That is why he is described in the fourth way as the one who deceiveth the whole world. ஆகவே தான் நான்காவது எப்படி அவன் வர்ணிக்கப்படுகிறான்? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். Deceives the whole world. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறான். Deception is his art. மோசம் போக்குவது என்பது அவனுக்கு கைவந்த கலை. If you see deceptive people today, இன்றைக்கு மோசம் போக்குறவர்களை பார்ப்பில்லை என்றால் you can see that it is a quality that they have got from the devil. பிசாசினிடத்திலிருந்து இந்த குணம் வந்தது என்பதை நீங்கள் நன்றாக காண முடியும். All kinds of deceivers have this quality from the devil. எல்லா விதமான மோசம் போக்குறவர்களுக்கு இந்த குணம் இருக்கும். So the devil is described by fourfold term. ஆகவே பிசாசு 4 விதங்களிலே வர்ணிக்கப்படுகிறான். He is called as the old serpent. என்ன பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிறான். He is called as the devil. பிசாசு என்று அழைக்கப்படுகிறான். Called as Satan. சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். And called as a deceiver. மோசம் போக்குகிறவன் என்று And அழைக்கப்படுகிறான். top of that there is a fifth description which we have already seen, the description, the great red dragon. அது மாத்திரம் அதற்கு மேலாக இன்னொரு வர்ணனையும் இருக்கிறது. அது என்ன? ஏற்கனவே நான் கண்டிருக்கிறோம். சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். Why red? ஏன் சிவப்பு? Because he is a murderer. அவன் கொலைபாதகன். Why dragon? ஏன் பெரிய வலு சர்ப்பம்? Because he is cruel and he is full of horror. அவன் கொடூரமானவன், கொடுமையால் So நிறைந்தவன். 5 different descriptions are given about the devil. ஆகவே பிசாசை குறித்த 5 வர்ணனைகள் The காட்டப்படுகிறது. book of Revelation, apart from revealing the future and events coming in the future, reveals many things about God, many things about the church, many things about the devil, many things about the nation of Israel, and so on. வேத புத்தகமாகப்பட்டது, வெளிப்படுத்தல் விசேஷமாகப்பட்டது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல காரியங்களை எடுத்து விளக்குவது மாத்திரமல்ல, தேவனை குறித்து வெளிப்படுத்துகிறது, பிசாசை குறித்து வெளிப்படுத்துகிறது, மக்களை குறித்து வெளிப்படுத்துகிறது. So here is a beautiful description of what the devil is like. ஆகவே இந்த இடத்திலே பிசாசு எப்படிப்பட்டவன் என்பது இங்கே காட்டப்படுகிறது. Now, when we know what the devil is like, பிசாசு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் then it வேளையில் is more difficult for him to deceive us. அவன் நம்மை ஏமாற்று என்பது கடினமான ஒரு A lot of காரியம். people don't know what the devil is really like. பிசாசு எப்படிப்பட்டவன் என்று பலருக்கு தெரிவதில்லை. Some people think there is no real devil at all. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் பிசாசு என்று ஒருவன் இல்லவே இல்லை. Somebody said, ஒருவர் சொன்னார், it's all in the mind. எல்லாமே இங்க மனசுல There's இருக்குது. no real devil, brother. பிசாசு என்று ஒருத்தன் கிடையவே The devil கிடையாது. is just a thought in your mind. பிசாசுன்னா உங்க மனசுல வர்ற எண்ணம் அதுதான். One writer says, ஒரு எழுத்தாளர் சொன்னார், in the times of Jesus, இயேசுவின் நாட்களிலே in the minds of people, they thought about devil everywhere.
மக்கள் தங்கள் மனதிலே பிசாசு எங்கும் இருப்பதாக எண்ணினார்கள். When they opened a dark room, they thought devil was there. ஒரு இருட்டான அறையை திறந்தவுடனே அங்க பிசாசு இருக்கான்னு Going எண்ணினார்கள். down a dark road, they thought the devil was in a tree. இருட்டான சாலையில சென்று கொண்டிருந்தால் போது பிசாசு அந்த மூலையில் They இருக்கிறான் looked up the எண்ணுவார்கள். heavens and they thought devil was over there somewhere in the sky. வானத்தை பார்த்தாலே ஓ பிசாசு வானத்தில் எங்கே ஒரு மூலையில இருக்கிறான் என்று They looked at எண்ணினார்கள். a pit and they thought devil was somewhere down there. குழியை பார்த்தால் ஓ இங்கே பிசாசு இருக்கிறான் என்று So he எண்ணினார்கள். says there is no real devil, but that is how people thought. என்ன ஆகவே என்ன சொல்லிவிட்டார்? உண்மையாகவே பிசாசு என்று ஒருவன் கிடையாது, அத எண்ணத்துல வருகிற ஒரு கற்பனை. He is trying to explain how Jesus cast out devils. இயேசுவான் எப்படி பிசாசை துரத்தினார் என்பதை இவர் விளக்க பார்க்கிறார். You know what he says? என்ன சொல்லுறார் தெரியுமா? Those people thought there was a devil, அந்த மக்கள் பிசாசு இருக்கிறது என்று எண்ணினார்கள், so they were afraid. அதனால பயந்தார்கள். So they were acting funny because they thought there was a devil. They were acting in fear and confusion, பிசாசு like இருக்கிறது demon possessed என்று people. எண்ணினபடினாலே பயத்தினாலே குழப்பமடைந்து பிசாசு பிடித்தவர்களை போல இவர்கள் செய்தார்கள். And when he said, devil, I command you to leave this person, he is only driving the thought out. When the thought went out, they became all right, he said. பிசாசே உன்னை வெளியே துரத்துகிறேன் என்று இயேசு சொன்ன உடனேயே இந்த எண்ணம் இவர்களுக்கு போய்விட்டது. ஆகவே அவர்கள் என்ன நினைத்தார்கள்? பிசாசே போய்விட்டது என்று எண்ணினார்கள். பிசாசு முதல்ல அங்க இல்ல, இருக்கிறதா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நினைச்சிட்டு இருக்கிற பிசாசை நீ போனதுனால அது போயிடுச்சுன்னு இப்ப நினைக்கிறாங்க. ஆகையால் தான் சுகமானாங்கன்றார். ஹலோ, are you there? இருக்கிறீங்களா? What utter confusion. என்ன பெரிய குழப்பம் பாருங்க. The Bible tells us the devil is a real person. வேதம் சொல்லுகிறது பிசாசு உண்மையாக ஒரு நபர். The Bible tells us the end of the devil. வேத புத்தகம் பிசாசின் முடிவையும் சொல்லுகிறது. He is not a thought in the primitive people's mind. பழங்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய மனதிலே வந்த ஒரு எண்ணம் அல்ல அவன். It is not an imagination of the foolish people and ignorant people. அறியாமையும் மூடத்தனமும் உள்ள மக்களுடைய மனதிலே உதித்த ஒரு கற்பனை கதாபாத்திரமும் அல்ல அவன். He is a real person created by God as an angel of God, fallen from the grace. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன், தூதனாக இருந்தவன், விழுந்து கீழே விழ தள்ளப்பட்ட ஓர் தூதன் அவன். He is a real person. அவன் உண்மையான ஒரு நபர் அவன். And book of Revelation confirms that he is a real person. His existence is confirmed here. அவன் உண்மையாகவே இருக்கிறான், அவன் ஒரு நபர் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் நிரூபித்து காட்டுகிறது. Here what is cast out from heaven is not some thought, it's a real devil that is cast out. இந்த இடத்திலே வானத்திலிருந்து தள்ளப்பட்டது ஏதோ ஒரு எண்ணம் அல்ல, பிசாசே தள்ளப்பட்டான். He's cast down. அவன் தள்ளப்பட்டான். Look at verse 10. Verse 10 gives us the response of heaven when they see the falling down of heaven, a falling down of devil from heaven. 10ஆம் வசனத்தை பாருங்கள். பிசாசாகப்பட்டவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட வேளையிலே பரலோகத்தில் என்ன நடந்தது என்பது காட்டப்படுகிறது. Devil is thrown down and heaven is responding with great joy. பிசாசு கீழே தள்ளப்படுகிறான், மிகுந்த குதூகலம் பரலோகத்தில் காணப்படுகிறது. Verse 10. 10ஆம் And வசனம். I heard a loud voice saying in heaven, now is come salvation and strength and the kingdom of our God and the power of his Christ, for the accuser of our brethren is cast down, which accused them before our God day and night. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். Heaven is rejoicing பரலோகம் மகிழ்கிறது. because the devil cannot come before the presence of God. காரணம் பிசாசு தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக இனி வர முடியாது. Heaven responds with praise பரலோகத்திலே இப்பொழுது துதி உண்டாகிறது. because devil cannot enter in. காரணம் இனிமேல் பிசாசு உள்ளே நுழைய But to முடியாது. the earth it is woe. ஆனால் பூமிக்கே இது ஒரு ஐயோ. When the seventh trumpet was blown, ஏழாம் காலம் ஊதப்பட்ட வேளையில் there were 3 woes that are mentioned. அங்கே 3 ஐயோக்கள் சொல்லப்படுகிறது. The third woe is the devil being cast down from heaven. அந்த மூன்றாவது ஐயோ எப்பொழுது பிசாசு கீழே தள்ளப்பட்ட வேளையில். Devil cast down from heaven brings joy in heaven, but great havoc in earth. பிசாசு கீழே தள்ளப்பட்டது பரலோகத்தில் பரவசத்தை உண்டாக்குகிறது, ஆனால் பூமியிலேயோ இடுக்கணை மிகுந்த துன்பத்தை உண்டாக்குகிறது. When the devil was cast down into the earth, பிசாசு பூமியிலே தள்ளப்பட்ட that வேளையில் is when the trumpet judgments start. அப்பொழுதுதான் எக்கால நியாய தீர்ப்புகள் You துவங்குகின்றன. got to take the information from chapter 12 and fit it into the previous chapters. This is additional information that is missing there.
12ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் எடுத்து இதற்கு முன்பாக காணப்படுகிற அதிகாரங்களோடு கூட இதை ஒட்டி வைக்க வேண்டும். காரணம் இந்த தகவல்கள் அங்கே காணப்படவில்லை. You've got to insert it among the 6 trumpet judgments. இந்த 6 எக்கால நியாய தீர்ப்புகள் இருக்கிறது, அதற்குள்ளாக இது அங்கங்கே நாம் நுழைக்க It is when வேண்டும். Satan was cast down into the earth, he began to wreak havoc upon the inhabitants of the earth. பிசாசு பூமியிலே தள்ளப்பட்ட வேளையில் தான் பூமியின் குடிமக்களுக்குள்ளாக நாச மோசங்களை விளைவித்தான். He began to act against the people of the earth. பூமியின் மக்களுக்கு விரோதமாக செயல்பட Why ஆரம்பித்தான். is he acting like that? ஏன் இப்படி செயல்படுகிறான்? We will come back to verse 11, 11ஆம் வசனத்துக்கு திரும்பி வருவோம். but verse 12 we are going to study now. இப்பொழுது நாம் 12ஐ பார்க்க போகிறோம். After we go till verse 17, then we come back to 11 and finish. 17ஆம் வசனம் வரைக்கும் சென்ற பிறகு திரும்பமாக 11க்கு வந்து முடிப்போம். Verse 12 tells us why the devil, when he is thrown down, he causes such destruction and havoc upon the earth. தான் தள்ளப்பட்ட வேளையிலே பிசாசாகப்பட்டவன் ஏன் பூமியில இவ்வளவு பெரிய நாச மோசங்களை விளைவித்தான் என்பதை அங்கே நாம் பார்க்கலாம். You know, you will remember during the 6th trumpet judgment, all those judgment has to do with the devil acting up and God allowing the devil to act up in the earth and destroy many things. 6 எக்காலங்கள் ஊதப்பட்ட வேளையிலே வந்தது நியாய தீர்ப்புகள். அவை அனைத்தும் என்ன? பிசாசு செய்த நாச மோசங்கள். பிசாசு அதை செய்யும்படியாக ஆண்டவர் அவனுக்கு அனுமதி அளித்திருந்தார். You will remember when the first 7 seals, when the first 7 seal judgments came, it was man bringing havoc against man. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 7 முத்திரை நியாய தீர்ப்புகள் இருந்தது. அந்த இடத்துல நாசத்தை விளைவித்தது யார்? மனிதன். But when the 7 trumpet judgments come, ஆனால் 7 எக்கால நியாய தீர்ப்புகள் it வேளையில் is not man against man, it is the devil against man. மனிதனுக்கு விரோதமாக மனிதன் செயல்படவில்லை, மனிதனுக்கு விரோதமாக பிசாசு You செயல்படுகிறான். will remember in one of the trumpet judgment, there comes locusts from the pit of the earth and comes and bites people and so on. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இப்படி எக்கால நியாய தீர்ப்புகள் ஒன்றிலே தானே பூமியின் குழியிலிருந்து வெட்டுக்கிளிகளை போன்றவைகள் எழும்பி வந்து மக்களுக்கு ஏராளமான நாசத்தை விளைவித்தது. It will carry such pain. ஏராளமான வேதனை அதன் மூலமாக உண்டாகும். People will want to die, but they cannot die. மக்கள் மரிக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் வராது. This is an act of the devil. இது பிசாசினுடைய செயல். God allows the devil to do that. இதை செய்யும்படியாக தேவன் பிசாசுக்கு அனுமதி It is part of the judgment upon the earth. பூமியின் மீது இருக்கக்கூடிய நியாய தீர்ப்புகளிலே இதுவும் ஓர் Because அம்சம். the earth and its inhabitants will not listen to God, God allows them to see what kind of the devil they've got. பூமியில் உள்ள மக்கள் தானே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய செவி கொடுக்க மறுத்தபடினால் தான் பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை நிரூபிக்க தேவன் அதை அனுமதி அளித்தார். God allows the devil to go a great distance during the 7 trumpet judgments. 7 எக்கால நியாய தீர்ப்புகளே பிசாசின் எவ்வளவு தூரம் போக முடியுமா போ என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு விட்டு கொடுக்கிறார். Now, when this happens, the 7 trumpet judgment happens as soon as the devil is cast down from heaven. 7 எக்கால நியாய தீர்ப்பு நடக்கும் வேளையிலே பிசாசாகப்பட்டவன் அது முடிந்தவுடனே கீழே தள்ளப்படுகிறான். The trumpet judgments happen when the devil is cast down from heaven. பிசாசு கீழே தள்ளப்பட்ட வேளையில் தான் 7 எக்கால நியாய தீர்ப்புகள் துவங்கிற்று. Why is such havoc brought upon the inhabitants of the earth by the devil? பூமியின் குடிகள் மீது இவ்வளவு பெரிய நாசமோசங்கள் கொண்டு The reason வரப்பட்டன. is in verse 12. காரணம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. Therefore rejoice ye heavens and ye that dwell in them. Woe to the inhabitants of the earth and of the sea. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவளே களிகூருங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. Heaven is rejoicing, பரலோகம் களி கூறுகிறது, earth has got woe. ஆனால் பூமிக்கோ ஐயோ. Why? ஏன்? For the devil is come down unto you, having great wrath, because he knoweth that he hath but a short time. பிசாசானவன் தனக்கு கொஞ்சங்காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல The second half of the tribulation will carry such intense persecution by the devil because he knows that his time is very short. உபத்திரவ காலத்தின் 2வது பகுதியிலே மக்களுக்கு பயங்கரமான உபத்திரம் உண்டாகும். ஏன்? பிசாசுக்கு நன்றாக தெரியும் தனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் உண்டு என்று. He is angry that he is never to be given access into the presence of God anymore. இனிமேல் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள
நகரத்திற்குள்ளாக செல்லும் வழி எனக்கு அடைக்கப்பட்டதே என்பதை குறித்து இவனுக்கு மிகுந்த He கோபம். cannot accuse the brethren anymore. எனவே சகோதரரை இவனால் குற்றம் சாட்ட He is முடியாது. angry that he cannot continue his work in the presence of God. தேவ பிரசன்னத்தை தான் செய்து வந்த தொழிலை இனிமேல் செய்ய முடியவில்லையே என்கிற கோபம் இவனுக்கு. He is cast down கீழே தள்ளப்பட்டான். because he is angry that he cannot continue the accusations. குற்றச்சாட்டை தன்னால் இனிமேல் செய்ய முடியாது என்பதை குறித்து இவனுக்கு கோபம் He வந்தபடியினால் directly attacks the people now. மக்களை இப்பொழுது நேரடியாக தாக்குகிறான். Before he was doing it in the presence of God, accusing them before God. இதற்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டு சகோதரர் மேல் குற்றம் சாட்டி But வந்தான். now he is more direct. ஆனால் இப்பொழுது நேரடியாக And செயல்படுகிறான். he causes such utter destruction. மிகுந்த அழிவை அங்கே Because he உண்டாக்குகிறான். knows that he is going to be there only for a short time. காரணம் அவனுக்கு நிச்சயமாக தெரியும் தான் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறேன் Because என்று. later on when Jesus comes and establishes his reign on earth, காரணம் பின் நாட்களில் இயேசு வந்து தன்னுடைய அரசாட்சி அங்கே நியமிக்கும் at the end of the tribulation, உபத்திர காலத்து முடிவிலே the Bible says that Satan will be bound for 1,000 years. வேத புத்தகம் சொல்லுகிறது பிசாசாகப்பட்டவன் 1000 வருடங்கள் கட்டப்படுவான். 1,000 years he's bound. 1000 வருடங்கள் கட்டப்பட்டு He இருப்பான். cannot do anything. ஒன்றும் செய்ய முடியாது. That is why the Bible describes the 1,000-year reign as something that is beautiful. ஆகவேதான் வேத புத்தகம் இந்த 1000 வருட அரசாட்சியை அழகாக காட்டுகிறது. The 1,000-year reign is a totally another subject. We cannot discuss it now in detail. இந்த 1000 வருட அரசாட்சி இருக்கிறதே அது ஒரு தனிப்பட்ட பாடம். அது அதை குறித்து இப்போது அதிகமாக பேச முடியாது. But the Bible does say that even a 100-year-old man will be like a young man. ஆனால் வேத புத்தகம் என்ன சொல்கிறது? 100 வயது நிரம்பிய பெரியவரும் வாலிபனை போல காணப்படுவார். The Bible doesn't say they won't die, அவர்கள் சாக மாட்டார்கள் என்று வேத புத்தகம் சொல்லவில்லை. but great enhancement in health, energy, vitality and strength. ஆரோக்கியத்திலும் பலத்திலும் சக்தியிலும் மிகுந்த ஓர் உயர்வு அங்கே No காணப்படும். one will die young. எவருமே வாலிப வயதிலே சாக மாட்டார். Everybody will live for a long time. ஆனா எல்லோரும் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். And sometimes நிரம்பியவரும் வாலிபரை போல அங்கே காணப்படுவார். why such difference in the 1,000-year reign? ஏன் இந்த 1000 வருட அரசாட்சியில இவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம்? The main difference is this: முக்கியமான வித்தியாசம் the இதுதான். devil is not working. பிசாசு இப்ப வேலை செய்யல. The devil is bound. பிசாசு கட்டப்பட்டு The devil is இருக்கிறார். not allowed. பிசாசுக்கு அனுமதி இல்லை. He is bound. கட்டப்பட்டு இருக்கிறார். While Jesus reigns, the devil is bound. இயேசு அரசாளும் வேளையிலே பிசாசு But in கட்டப்படுகிறார். the life of the believer today, ஆனால் இன்றைக்கு விசுவாசியின் வாழ்க்கையில் because Jesus is reigning in our hearts, in our lives, நம்முடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் இயேசு அரசாளுகிறபடியினால் we have authority over the devil. பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் உண்டு. Even now, we can bind the devil. இப்பொழுதும் கூட பிசாசை நாம் கட்ட We முடியும். can bind the works of the enemy. சத்துருவின் கிரியை நம்மால் கட்ட We முடியும். can destroy the works of the devil. சத்துருடைய செயலை நாம் அழிக்க In முடியும். the name of Jesus, we have authority. இயேசுவின் நாமத்திலே நமக்கு அதிகாரம் உண்டு. The church needs to understand what it can do now. சபையாகப்பட்டது இன்றைக்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள The வேண்டும். Bible says வேதம் சொல்லுகிறது that the church consists of people who have tasted of the power of the worlds to come. வரப்போகிற உலகத்தின் வல்லமையை ருசித்த மக்கள் தான் சபை மக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Oh, glory to God. தேவனுக்கே மகிமை. We have tasted of the powers of the world ages to come. வரப்போகிற உலகத்தின் வல்லமையை ருசித்த மக்கள் நாம். We know what heaven is going to be like. பரலோகம் எப்படி இருக்க போகிறது நமக்கு தெரியும். Because heaven has come down and glory has filled our soul. காரணம் பரலோகம் இறங்கி வந்திருக்கிறது, மகிமை உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது. Jesus is in us. இயேசு உள்ளே We இருக்கிறார். have a foretaste of heaven. பரலோகத்தின் முன் ருசி நமக்கு தெரியும். We even have a foretaste of reigning with Jesus in the 1,000 years. 1000 வருட அரசாட்சியில இயேசுவோடு ஆளப் போகிறோமே, அதனுடைய முன் ருசி நமக்கு இப்பொழுதே தெரியும். We have the
sweet taste of that victory, that peace, and that prosperity of that time. அந்நாட்களில் வரப்போகிற வெற்றி, செழிப்பு, ஆசீர்வாதத்தின் முன் ருசி இப்பொழுது நமக்கு We have the இருக்கிறது. taste of that power that will be available during the 1,000 years. 1000 வருடத்திலே கலப்பட போகிறதே ஒரு அதிகாரம், அதனுடைய முன் ருசி இப்பொழுது நமக்கு தெரியும். How? எப்படி? In the name of Jesus. இயேசுவின் As நாமத்தில் we take authority over the power of the enemy. சத்துருவின் சக்தி மீது நாம் அதிகாரத்தை As we செலுத்தும் வேளையில் stand against the devil. பிசாசை எதிர்த்து நிற்கும் வேளையில் We experience victory over the devil even today. இன்றைக்கே பிசாசின் மீது ஒரு வெற்றியை நாம் We can அனுபவிக்கிறோம். bind the enemy even today. இன்றைக்கு நாம் சத்துருவை கட்ட முடியும். How many of you are thankful for that? எத்தனை பேர் அதுக்கு நன்றி You உள்ளவர்களாக can bind him in the name of Jesus இயேசுவின் today. நாமத்திலே நீங்கள் அவனை கட்ட முடியும். But for the 1,000 years, ஆனால் 1000 வருடத்திலோ you don't have to bind him because Jesus binds him. நீங்கள் அவனை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் இயேசு அவனை கட்டி It's விடுகிறார். different. வித்தியாசம் இப்போ. Now you have to bind him. இப்பொழுது நீங்கள் கட்ட During the வேண்டும். 1,000 years, Jesus will bind him. ஆனால் 1000 வருடத்திலோ இயேசு கட்ட போகிறார். That is why there will be such difference. அதனால தான் அவ்வளவு பெரிய Now வித்தியாசம். let me tell you something. ஒன்றை This சொல்லட்டும். morning we were talking about prayer. இந்த காலவேளை ஜெபத்தை குறித்து நாம் பேசிக் I said கொண்டிருக்கிறோம். unless man asks, God will not do anything. மனிதன் கேட்காவிட்டால் தேவன் செய்ய மாட்டார் என்று சொன்னேன். Look at the earth today. இன்னைக்கு பூமியை பாருங்கள். Look at our nation நம் today. இந்த தேசத்தை பாருங்கள். Look at all kinds of things that the devil does. பிசாசானவன் செய்கிற பலவிதமான காரியங்களை பாருங்கள். Everyone and all they look like the agents of the enemy. பார்ப்பதற்கு மக்கள் எல்லோரும் பிசாசுடைய ஏஜென்ட்களை போல காணப்படுகிறார்கள். And they rule in such a way that it looks like it is a demonic rule. அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? பிசாசே ஆளுவதை போல இருக்கிறது. But ஆனால் when we ask in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கும் பொழுது, when we bind the devil in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் பிசாசை நாம் கட்டும் பொழுது, there is peace and prosperity in our nation even now. இப்பொழுதே நம்முடைய தேசத்திலே சந்தோஷம், சமாதானம், செழிப்பு வர முடியும். How many of you believe that? எத்தனை பேர் அதை Not விசுவாசிக்கிறீர்கள்? just in 1,000 years reign. 1000 வருட அரசாட்சியில Now. மாத்திரமல்ல, இப்பொழுதே Peace can come now. சமாதானம் இப்பொழுது வர முடியும். Bible says pray for kings and those in authority. வேத புத்தகம் சொல்கிறது, ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Why? ஏன்? So that you may live in peace. நீங்கள் சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படி. We will wait for Jesus to bind the devil and we'll have the reign of peace and prosperity during the 1,000 years. 1000 வருட அரசாட்சியிலே இயேசுவானவர் பிசாசை கட்டுவார், சமாதானம், செழிப்பு வரும் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். At that time we don't have to do anything. அந்த வேளையிலே நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் We இல்லை. just have to enjoy it. அதை அனுபவிக்க வேண்டும் But அவ்வளவுதான். now ஆனால் இப்பொழுது we have to bind the devil from the affairs of men. மக்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடாத என்று பிசாசை நாம் கட்ட We have to வேண்டும். bind the devil from the affairs of nations. தேசத்தின் வாழ்க்கையில குறுக்கிடாத என்று பிசாசை கட்ட We have to வேண்டும். pray for our nation. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். We have to pray and bind the devil and allow God to work in our nation. ஜெபித்து பிசாசை கட்ட வேண்டும், தேவன் கிரியை செய்ய இடமளிக்க வேண்டும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. ஆமென். Everybody say amen. எல்லோரும் ஆமென் சொல்லுங்கள். Now don't just be looking for 1,000 years to come. 1000 வருடம் எப்பொழுது வரும் என்று காத்திருக்க வேண்டாம். You can have the taste of that even now. அதன் ருசியை இப்பொழுது நீங்கள் So the அனுபவிக்கலாம். devil knows he's got short time. ஆகவே பிசாசுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச காலம் தான். Because when Jesus comes in just a couple of years, at the end of the tribulation, Jesus will come and he'll bind him. காரணம் உபத்திர காலத்தின் முடிவிலே இயேசு வருவார், அவனை கட்டி விடுவார். He knows his time is short. காலம் குறுகிற்று அவனுக்கு தெரியும். That is why he does such great அதனால் havoc. தான் அவ்வளவு பெரிய நாசத்தை விளைவிக்கிறான். Now let's continue. தொடர்ந்து பார்ப்போம். During that time, he causes such great havoc so that there will be a lot of death and destruction and martyrdom of saints. ஏராளமான அழிவை, நாசத்தை அவன் விளைவித்தபடினாலே ஏராளமான மரணம் வந்தது. பரிசுத்தர்கள் ஏராளமாக உபத்திரவத்திலே மரித்தார்கள். And he'll be angry at people மக்கள் மீது இவனுக்கு பயங்கர கோபம். because he cannot go into the presence of God anymore. காரணம் இனிமே தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன் தன்னால் செல்ல முடியாது. And he'll cause all kinds of human suffering. பலவிதமான பாடுகளை மக்களுக்கு அவன் கொடுப்பான். Now, verse 13. 13 வசனம். And when the dragon saw that he was cast out into the earth, he persecuted the woman which brought forth the man child. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. Now listen to this. நல்லா கவனிங்க. Now this is why we believe that the woman is not Virgin Mary as some people believe. அதனாலதான் நான் என்ன சொல்லுகிறோம், மற்றவர்கள் நம்புவதைப் போல இந்த ஸ்திரீ மரியாள் இல்லை என்று சொல்லுகிறோம். Many people talk about this woman and they say that's the Virgin Mary because she brought forth Jesus. பலர் என்ன சொல்கிறார், இந்த ஸ்திரீ மரியாளை குறிக்கிறது, காரணம் அவள் இயேசுவை பெற்றெடுத்தாள். Well, if it signifies Mary,
அது மரியாளை குறிக்குமே என்றால், it cannot signify Mary, because this is talking about that woman being persecuted during the tribulation period, and Mary will not be there during the tribulation period. உபத்திரவ காலத்திலே இந்த ஸ்திரீ உபத்திரவப்படுத்தப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் இல்லை, உபத்திரவ காலத்திலே மரியாள் இருக்க போவதும் இல்லை. So this is talking about the nation of Israel. ஆகவே இது இஸ்ரவேல் மக்களை தான் குறிக்கிறது. And that goes along with all other statements in the Old Testament and in the New Testament, in the teachings of Jesus and other places, that Israel is the nation that will be persecuted. உபத்திரவப்படுத்த போவது இஸ்ரவேல் மக்கள் தான் என்பது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட போதனையிலும் சரி இயேசுவின் போதனையோடு சரி ஒத்து செல்கிறது. It is called the time of Jacob's trouble. என்ன என்று அழைக்கப்படுகிறது? யாக்கோபின் இக்கட்டு காலம். Jacob's trouble. யாக்கோபின் இக்கட்டு It's a காலம். very special time in which people of Israel are attacked by the enemy in a very special way. பிசாசினாலே விசேஷித்த விதத்திலே இஸ்ரவேல் மக்கள் தாக்கப்பட போகிற விசேஷித்த ஒரு காலம் அது. So it talks about the woman being persecuted, woman that brought forth the man child will be persecuted. ஆகவே அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ துன்பப்படுத்தப்பட்டாள் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. You can imagine the anger of Satan. பிசாசுடைய கோபத்தை நீங்கள் கற்பனை He செய்து is பார்க்கலாம். mad, raging mad, இப்பொழுது பயங்கர கோபம். because they brought forth Jesus காரணம் from their race. அவர்கள் தங்கள் குலத்திலிருந்து இயேசுவை He கொடுத்தார்கள். came and lived in the earth. வந்தார், பூமியிலே He வாழ்ந்தார். crushed the head of Satan. பிசாசின் தலையை He நசுக்கினார். defeated the devil on the cross. சிலுவையிலே பிசாசை தோற்கடித்தார். He gave deliverance to people. மக்களுக்கு விடுதலையும் He அளித்தார். drove out evil spirits. அசுத்த சக்திகளை And துரத்தினார். he gave the name of Jesus as a treasure to the church so that they can cast out the devils in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே விசுவாசிகள் பிசாசை துரத்தும்படியாக இயேசு என்னும் பொக்கிஷத்தை அந்த நாமத்தை விசுவாசிகளுக்கு Then அளித்தார். he ascended into heaven. அதன் பிறகு வானத்துக்கு எடுத்துக் Then he கொள்ளப்பட்டார். says he's going to come back. அதன் பிறகு என்ன சொன்னார்? நான் திரும்ப And வருவேன். the devil is mad. பிசாசுக்கு இப்பொழுது The கோபம். devil is mad because this nation brought forth Jesus. பிசாசுக்கு கோபம். ஏன்? இந்த மக்கள் தான் இயேசுவை பெற்றெடுத்தார்கள். And Jesus defeated Satan, இயேசு பிசாசை தோற்கடித்தார். brought salvation, ரட்சிப்பை கொண்டு is வந்தார். now interceding at the right hand of God. இப்போது பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசிக் And கொண்டிருக்கிறார். he's not going to quit with that. He's going to come back and bind him and then put him out completely. இதோடு இவன் நிறுத்த போவதில்லை. திரும்ப வரப்போகிறார். இவனை கட்ட போகிறார். முற்றிலுமாக அடைக்க போகிறார். 1000 வருடம் அரசாள போகிறார். That's why he's raging mad against the nation of Israel, which brought forth Jesus. அதனால் தான் இயேசுவை உலகத்திற்கு கொடுத்த இஸ்ரவேல் மக்கள் மீது இவனுக்கு இவ்வளவு பெரிய கோபம். And verse 14. 14ஆம் And to the வசனம். woman were given 2 wings of great eagle, of a great eagle, that she might fly into the wilderness into her place, where she is nourished for a time and times and a half time from the face of the serpent. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. Now, the picture is wonderful. The picture of the wings of an eagle. ஒரு கழுகினுடைய சிறகு என்று சொல்லப்படுகிறதே அழகான ஒரு காட்சி இது. God himself describes himself as like an eagle. தேவன் நாமே தம்மை குறித்து சொல்லும் பொழுது கழுகாகவே தன்னை சொல்லுகிறார். Exodus chapter 19. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். That is one of the most beautiful pictures that God himself uses. தேவனே தன்னை குறித்து காட்டுகிற பல படங்களில் இது அழகான ஒரு காட்சி இது. Verse chapter 19. 19ஆம் அதிகாரம். Let's read Deuteronomy chapter 32. உபாகம் 32க்கு திருப்புங்கள். Deuteronomy chapter 32. உபாகம் 32 verses 9. 9 to 11. 9 முதல் 11 வரைக்கும். Right? For the Lord's portion is his people, Jacob is the Lord of his inheritance. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். He found him in a desert land and in the waste howling wilderness. He led him about, he instructed him, he kept him as the apple of his eye. பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். Talking about the people of Israel and how they were cared for by God.
தேவனால் இஸ்ரவேல் புத்திரர் எப்படி பராமரிக்கப்பட்டார்கள் என்பது இங்கு காட்டப்படுகிறது. God found him, led him, instructed him, and kept him as an apple of his eye. தேவன் அவனை கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல Now காத்தருளினார். verse 11. 11ஆம் வசனம். As an eagle stirreth up her nest, fluttereth over her young, spreadeth about her wings, taketh them, beareth them on her wings. So the Lord alone did lead him, and there was no strange God with him. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. Praise God. கர்த்தருக்கு How did God do it? தேவன் எப்படி செய்தார்? Just like an eagle does for its young ones. கழுகு தன் குஞ்சுகளுக்கு செய்வதை போல He cared for them, அவர்கள் மீது அவ்வளவு அக்கறை provided for them. அவளை பராமரித்தார். They didn't have any wants, அவருக்கு எந்த குறையும் வரவில்லை. no need of protection, பாதுகாப்பு அவசியமே படவில்லை. because God was there with them. காரணம் தேவனே பாதுகாப்பாக இருந்தார். No need for food, உணவு குறையே இல்லை. because there was always food. காரணம் எப்பொழுதும் உணவை கொடுத்தார். God provided and cared for them. தேவன் அவளை பராமரித்தார், போஷித்தார். How? எப்படி? Like an eagle will do. கழுகு செய்வதை போல. During the time of tribulation, உபத்திரவ காலத்திலே when it says that they were given wings of an eagle, கழுகின் சிறகுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று so that they சொல்லும்போது may fly into the wilderness, அவர்கள் பறந்து வனாந்தரத்துக்கு செல்லும்படியாக where they can be nourished for a time. கொஞ்ச காலம் அங்கே போஷிக்கப்படும்படியாக. It's talking about how God will very specially care for them, just as He cared for them in the wilderness. During the time of Moses, He will care for them during the tribulation, supernaturally nourishing them, feeding them and taking care of them and protecting them. மோசே நாட்களிலே எப்படி வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரரை அவர் போஷித்தாரோ பராமரித்தாரோ அதே விதமாக உபத்திரவ காலத்திலும் இவர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பாதுகாப்பார், போஷிப்பார், பராமரிப்பார் என்பது இங்கே காட்டப்படுகிறது. Verse 15. 15ஆம் வசனம். The serpent cast out of his mouth water as a flood after the woman, that he might cause her to be carried away away of the flood. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. Now all the scholars are not very clear about whether it's a literal flood or an army like a flood. வேத வல்லுநர்கள் இதை குறித்து சொல்லும் வேளையில் தெளிவற்று காணப்படுகிறார்கள். இது உண்மையாகவே ஜலத்தை குறிக்கிறதா அல்லது ஜலம் போன்ற ஒரு ராணுவத்தை குறிக்கிறதா என்று தெரியவில்லை. Whatever it is, எதுவாக இருந்தாலும் the devil brings out a great attack. பிசாசு மிகப்பெரிய நாசத்தை கொண்டு வருகிறார். Something like a flood or an army like a flood to overwhelm the people of Israel and to completely get rid of them. இஸ்ரவேல் புத்திரரை மடங்கடிக்கத்தக்கதாக மூழ்கடிக்கத்தக்கதாக பெரிய வெள்ளத்தையோ அது வெள்ளம் போன்ற ஒரு பெரிய ராணுவத்தையோ பிசாசு கொண்டு வருவார். To overwhelm them. அவர்களை மூழ்கடிக்க. Just like waters drown people, they will be overwhelmed, he thought. எப்படி ஜலமாகப்பட்டது மக்களை மூழ்கடிக்கிறதோ அதே விதமாக இஸ்ரவேல் புத்திரரை மூழ்கடிக்கும்படியாக அவன் But செய்வான். God supernaturally intervenes. ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தலையிடுகிறார். Verse 16 says, 16 சொல்கிறது. and the earth helped the woman, and the earth opened her mouth and swallowed up the flood which the dragon cast out of his mouth. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. The flood comes out of the devil's mouth. பிசாசின் வாயிலிருந்து வெள்ளம் வருகிறது. That means the devil manufactures that flood. The devil brings about that flood to destroy the people of Israel. என்ன அர்த்தம்? இந்த வெள்ளத்தை பிசாசு உற்பத்தி செய்கிறான், வெளியே கொண்டு வருகிறான், மக்களை அழிக்கும்படியாக செய்கிறான். Whether it is a literal flood of water, உண்மையாகவே அது ஜலமாக இருந்தாலும் சரி, or by using his mouth he goes and talks about the people of Israel and creates such enmity and hatred among the nations so that they rise and come against the people of Israel. அல்லது தன்னுடைய வாயை உபயோகப்படுத்தி ஊரெங்கும் சென்று இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக பேசி மக்களுக்குள்ளாக இவர்களுக்கு விரோதமாக ஒரு பகையை எழுப்பி மக்களை இவன் கூட்டி சேர்த்திருந்தாலும் சரி, no matter what, எதுவாக இருந்தாலும் சரி, a great attack comes. அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல். And God intervenes supernaturally. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் தலையிடுகிறார். And the earth is opened up and it swallows up the flood. பூமி தன் வாயை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கி It has விடுகிறது. happened before during that time of the people of Israel in the wilderness. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையிலே இது நடந்திருக்கிறது. When as a God's judgment the earth opened up and swallowed up people that rebelled against Moses. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மக்கள் மீது இறங்கிய வேளையிலே மோசேக்கு விரோதமாக எழும்பியவர்கள்
மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பிறங்கிய வேளையில் பூமி திறந்தது, அவர்களை I விழுங்கியது. wouldn't be surprised at the possibility of armies rising against the nation of Israel and earthquake like thing happening and earth opening up to swallow up great armies of the nation. இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒரு பெரிய ராணுவம் எழும்புமே என்று சொன்னால், பூமி பிளந்து இந்த ராணுவ வீரர்கள் உள்ளே சென்று மடிவார்களே என்று சொன்னால் நான் ஆச்சரியப்படவே மாட்டேன். God intervenes. தேவன் தலையிடுகிறார். God not only nourishes and cares for his people during the tribulation. உபத்திரவ காலத்திலே தேவன் தம்முடைய மக்களை பாதுகாத்து பராமரித்து போஷிக்கிறது மாத்திரமல்ல, Like an eagle does for a young one. அதாவது கழுகு தன் குஞ்சுகளுக்கு செய்வதைப் போல செய்வதோடு Like அல்லாமல், God did for the people of Israel in the wilderness. வனாந்தரத்தில் தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்தாரே அதை போல He will do it. அதை செய்வார். But he will also intervene against the attack and supernaturally save the people of Israel. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தலையிடுவார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்களை The பாதுகாப்பார். dragon was wroth with the woman and went to make war with the remnant of her seed. அப்பொழுது வலு சர்ப்பமானது பூமி ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. Which keep the commandment of God and have the testimony of Jesus Christ. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய சந்ததியுடனே யுத்தம் பண்ண போயிற்று. Now you look at this devil. இந்த பிசாசை பாருங்க. From the beginning he was against this nation of Israel. ஆதியிலிருந்தே இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தான் இருக்கிறார். Before Jesus was born, இயேசு பிறக்கு முன்பே he was scared that this child was going to be born. இந்த பிள்ளை பிறந்து விடுமோ என்கிற பயம் இவனுக்கு. Because God said, out of the woman I'll bring out a seed who will crush your head. காரணம் கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார், அந்த ஸ்திரீக்குள்ளாக ஒரு வித்து வரும், அவன் அந்த ஆண் பிள்ளை உன் தலையை நசுக்குவான் என்று So the சொல்லியிருந்தார். devil was scared. ஆக பிசாசுக்கு That கோபம். is the reason for the persecution of the nation of Israel throughout history. சரித்திரம் முழுவதுமாக இஸ்ரவேல் புத்திரர் உபத்திரவப்படுத்தப்பட்டதுக்கு காரணமே Many இதுதான். men of God were childless until God intervened and gave them children. பல தேவ மக்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. தேவன் தலையிடுகிற வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. Because the devil wanted to make sure that he will cut off Jesus before he is born. இயேசுவான பிறக்கு முன்னே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதிலே பிசாசு ஜாக்கிரதையாக In இருந்தான். Egypt all male children were ordered to be killed. எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று எகிப்திலே கட்டளையிட்டான். And Herod of Jesus' time ordered all children under 2 years to be killed. இயேசுவின் நாட்களிலே ஏரோது என்ன கட்டளையிட்டான், 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் அனைவரும் கொல்லப்பட It வேண்டும். was all a device and a scheme of devil to get rid of Jesus. இயேசுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பிசாசு தீட்டிய சதி He could not திட்டங்கள் stop it. அவனால் தடுத்து When நிறுத்த Jesus முடியவில்லை. came, இயேசு வந்த வேளையில் He tried to stop Jesus. இயேசுவை தடுத்து நிறுத்த He பார்த்தான். thought he succeeded finally when he put him on the cross. சிலுவையிலே அவரை மாட்டிய வேளையிலே கதையில் நான் என் காரியத்தில் வெற்றி கண்டு விட்டேன் என்று எண்ணினான். The cross of Jesus, the way Jesus was crucified and was accused and crucified, no court in any nation of this world will agree with. இயேசுவானவர் சிலுவையிலே சாகடிக்கப்பட்டாரே, எந்த தேசமானாலும் சரி இதை ஒத்துக்கொள்ளாது. இயேசுவானவர் குற்றஞ்சாட்டப்பட்ட விதத்தையும் நியாயம் தீர்க்கப்பட்ட விதத்தையும் அநியாயமாய் கொல்லப்பட்ட விதத்தையும் எந்த தேசத்தின் எந்த கோர்ட்டும் அனுமதிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளாது. அது அநியாயம். That is total injustice. முற்றிலும் ஓர் அநியாயம் அது. It is more than just a human act. மனிதனுடைய செயலுக்கு அப்பாற்பட்ட It is ஒன்று. the devil got in there and did that. பிசாசே உள்ளே நுழைந்து பிடித்து The விட்டான். Bible says வேதம் சொல்கிறது that the cross of Jesus was a mystery. இயேசுவின் சிலுவை ஓர் ரகசியம். If the devil knew it and if the people of that time knew it, they will not have crucified the Lord. பிசாசும் அந்நாட்களிலே இருந்த மக்களும் இதை அறிந்திருப்பார்கள் என்று சொன்னால் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். It's a mystery. அது ஒரு The devil ரகசியம். thought, I've got him now. பிசாசு என்ன நினைத்தான், இவன் I மாட்டிக்கொண்டான். have chased him and chased him down through the history. Now I got him nailed on the cross. He's dead. சரித்திரம் முழுவதுமாக இவரை துரத்தினேன் இப்பொழுது மாட்டிக்கொண்டான், சிலுவையிலே அறைந்து விட்டேன் என்று எண்ணினான். But then in 3 days he rose up. ஆனால் 3வது நாளிலே உயிரோடு எழுந்து The விட்டான். devil was in bigger trouble than ever before. இதற்கு முன்பாக இருந்த கஷ்ட காலத்தை காட்டிலும் பிசாசுக்கு இப்பொழுது ஏராளமான Not கஷ்ட only காலம். did he rise up, எழுந்த பிறகு he told the church, in my name you cast out the devils. சபையை பார்த்து சொன்னார், என் நாமத்திலே நீங்கள் பிசாசை துரத்துங்கள் என்று All over the சொல்லிவிட்டார். world the devil was put into shame. உலகம் முழுவதுமாக பிசாசுக்கு இப்போது அவமானம். Because the people of God are casting out devils and taking authority over the devil and binding the devil. காரணம் தேவனுடைய மக்கள் இயேசுவின் நாமத்திலே பிசாசை துரத்துகிறார்கள், கட்டுகிறார்கள், நாசமாக்குகிறார்கள். He started breathing a sigh of relief maybe when the church is taken up
in rapture. ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதே அந்த வேளையில இவன் சற்று பெருமூச்சு விட்டு இருப்பான். He is not having much trouble then. இப்போ ரொம்ப பிரச்சனை இல்லையே என்று எண்ணி But இருப்பான். then his trouble started. அப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பித்தது. Because he is now cast down from heaven. காரணம் இப்போது வானத்திலிருந்தே தள்ளப்பட்டு He is விட்டான். more mad. இப்போது பயங்கர There is கோபம். no end to the problem of the devil. பிசாசின் பிரச்சனைக்கு முடிவே இல்லை. He is cast down from heaven. வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். Cast down and cannot get up back into heaven. தள்ளப்பட்டான், திரும்பமாக பரலோகத்துக்கு போக முடியாது. Not allowed there. அங்கே அனுமதி இல்லை. So he goes among the people of God. ஆகவே தேவனுடைய மக்களுக்குள்ளாக நுழைகிறான். Tries to destroy them. அவளை அழிக்க பார்க்கிறான். But they go into hiding. ஆனால் அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். They go into the wilderness. வனாந்தரத்துக்கு ஓடி விடுகிறார்கள். Supernaturally cared by God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவரால் He pursues them in the பராமரிக்கப்படுகிறார்கள். wilderness. வனாந்தரம் வரைக்கும் துரத்துகிறான். But he is not able to do anything to ஆனால் them. ஒன்றும் செய்ய He முடியவில்லை. pursues them in the wilderness and causes a flood to come and overtake them. வனாந்தரத்திலே துரத்துகிறான், அவர்களை விழுங்கும்படியாக வெள்ளத்தை கொட்டுகிறான். But the flood is swallowed up by the earth by a ஆனால் supernatural intervention of God. ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தலையிட்டபடினாலே இந்த வெள்ளமும் பூமியால் விழுங்கப்படுகிறது. Finally not able to do anything, கடைசியில எதுவுமே செய்ய முடியவில்லை. he turns against the remnant of her seed. அவளுடைய சந்ததியின் மீதியாக இருக்கிறவளோடு கூட மோத பார்க்கிறான். Many think these are the 144,000 that are sealed for God's special protection during the time of tribulation. 1,44,000 பேர் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பிற்கு ஆளானவர் என்று பலர் கருதுகிறார்கள். That is the remnant of her seed, they say. என்ன சொல்கிறார்கள்? மீதியாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுவது இவர்கள் தான். That is the ones that are left from the people of Israel. இஸ்ரவேல் புத்தரிலிருந்து மீந்தவர்கள் என்பது இவர்கள் And தான். the devil turns to them. பிசாசு அவர்கள் பக்கமாக திரும்புகிறான். But ஆனால் these people are not going to take it from the devil. இந்த மக்கள் பிசாசிலிருந்து வர கஷ்டத்தை Now சந்திக்க go to verse போவதில்லை. 11. இப்பொழுது 11க்கு போங்க. It says, and they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they loved not their lives unto death. மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். Oh, he is meeting a different kind of crowd now. இப்பொழுது வித்தியாசமான ஒரு கூட்டத்தை சந்திக்கிறான். He is in trouble again. இப்ப திரும்பமா கஷ்டகாலம். After all this chase, he is now being chased. இவ்வளவு தூரம் இவன் துரத்தினான், இப்போது இவன் They துரத்தப்படுகிறான். overcame him அவனை by மேற்கொண்டார்கள். the blood of the Lamb, ஆட்டுக்குட்டி by ரத்தத்தால், the word of the testimony. சாட்சியின் வசனத்தால். 3 things are mentioned there. 3 காரியங்கள் The சொல்லப்படுகிறது. blood, ரத்தம், the word, வார்த்தை, and their testimony. சாட்சி. They overcame him by these 3 things. 3 காரியங்கள் மூலமாக மேற்கொண்டார்கள். The blood, the word, and the testimony. ரத்தம், வசனம், சாட்சி. How with the 3 things? எப்படி இந்த 3 காரியங்கள் மூலமாக? What does these 3 things do? இந்த 3 காரியங்கள் என்ன செய்கிறது? How do these 3 things work? இந்த 3 காரியங்கள் எப்படி செயல்படுகிறது? I'll tell you how the blood, the word, and the testimony of these people worked in getting victory over the devil. பிசாசின் மீது வெற்றியை கொண்டு வருவதிலே இந்த ரத்தம், இந்த வார்த்தை, இந்த சாட்சி எப்படி செயல்படுகிறது என்று சொல்கிறேன் It கவனியுங்கள். worked together. 3 ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறது. How? எப்படி? They testified what the word says about what the blood of Jesus has done, and therefore they defeated the enemy. இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை இவர்கள் சாட்சியாக சொல்லி மேற்கொண்டார்கள். 3 things come in there. 3 ஒன்றாக In the வந்து statement that I just made, 3 things are there. நான் சொன்ன வாக்கியத்திலே 3 அடங்கி How விட்டது. did they overcome the enemy? எப்படி சத்துருவை மேற்கொண்டார்கள்? They testified about what the word of God says that the blood of Jesus has done, and they got victory over the enemy. இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை சாட்சியாக சொன்னதின் மூலம் சத்துருவை மேற்கொண்டார்கள். Are you there? இருக்கிறீங்களா? Testifying what the word of God says about what the blood of Jesus has done. சாட்சி சொன்னார்கள். எதை சாட்சியாக சொன்னார்கள்? இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை சாட்சியாக I have சொன்னார்கள். taught that at one time here ஏற்கனவே இதை நான் when I போதித்திருக்கிறேன். taught on the series of the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை குறித்து போதித்த வேளை இதை சொல்லி இருக்கிறேன். You must know what the blood of Jesus has done. இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க Not a வேண்டும். superficial knowledge. ஏதோ மேலோட்டமான அறிவு அல்ல. This is why the believers are defeated today. இதனால தான் இன்றைக்கு விசுவாசிகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? Because they have a very superficial, surface level knowledge of what the blood of Jesus has done. இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து மேலோட்டமான ஒரு அறிவு தான் இவர்களுக்கு They இருக்கிறது. must know the biblical teaching of what the blood of Jesus has done. இயேசுவின்
இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வேதம் என்ன போதிக்கிறதோ அதை அறிந்திருக்க வேண்டும். Go home and read the New Testament and look into what the blood of Jesus does for you. வீட்டுக்கு செல்லுங்கள், புதிய ஏற்பாட்டை வாசியுங்கள், இயேசுவின் ரத்தம் என்ன உங்களுக்கு செய்கிறது என்பதை பாருங்கள். You will find that through the blood of Jesus you have forgiveness of sins. என்ன கண்டுகொள்வீர்கள்? இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டு. You will find that you have redemption through the blood. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக மீட்பு உண்டு என்பதை காண்பீர்கள். You will find that there is power in the blood. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு என்று You see, காண்பீர்கள். there are many things in the New Testament that tells us about what the blood of Jesus has done. இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து புதிய It ஏற்பாட்டில் tells us that ஏராளமாக it cleanses our சொல்லப்பட்டிருக்கிறது. conscience. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று சொல்கிறது. Oh, the blood of Jesus is called the precious blood. இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று அழைக்கப்படுகிறது. Why precious blood? ஏன் விலையேற பெற்ற ரத்தம்? Because no other blood can do what this blood can do. இந்த ரத்தம் என்ன செய்யக்கூடுமோ அந்த காரியத்தை வேறு எந்த ரத்தமும் செய்ய That is முடியாது. why it is precious blood. அதனால் தான் விலையேற பெற்ற ரத்தம் It washes our sins away. நம்முடைய பாவங்களை கழுவி How சுத்திகரிக்கிறது. did they won the victory? எப்படி வெற்றி பெற்றார்கள்? They won it because they testify about what the word of God says that the blood of Jesus has done for them. இயேசுவின் ரத்தம் தங்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அறிக்கையிட்டு They மேற்கொண்டார்கள். confessed it. அதை They அறிக்கையிட்டார்கள். stood on it. அதன் மீது நின்றார்கள். They told the accuser of the brethren, you cannot accuse me because my sins are forgiven by the blood of Jesus. சகோதரரை குற்றம் சாட்டுகிறவனை பார்த்து சொன்னார்கள், நீ என்னை குற்றம் சாட்ட முடியாது, காரணம் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. The devil could not stand before that. அதற்கு முன்பாக பிசாசால் நிற்க The devil முடியவில்லை. brings guilt to you. பிசாசு உங்களுக்கு குற்ற உணர்வை கொண்டு வருகிறான். But he cannot stand when you come back with the word of God and prove to him that you have no sin and your sins are indeed forgiven. வசனத்தை கொண்டு வந்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, குற்றம் இல்லை என்று அவனுக்கு நிரூபித்து காட்டும் வேளையிலே அவனால் நிற்க முடியாது. என் பாவங்கள் போனது, என்னுடைய உள்ளத்திலே குற்ற உணர்வு இல்லை, ரத்தம் அதை கழுவி விட்டது என்பதை நிரூபிக்கும் போது பிசாசுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. He cannot do anything. ஒன்றும் செய்ய முடியாது. That is the way to defeat the devil. பிசாசை தோற்கடிக்கும் வழி இதுதான். Amen. ஆமென். Amen. You can defeat the devil. பிசாசை நீங்கள் தோற்கடிக்க You can முடியும். overcome the enemy. பிசாசை நீங்கள் மேற்கொள்ள முடியும். Not just during the tribulation period by those 144,000 select ones. இந்த உபத்திரவ காலத்திலே 1,44,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்களே, அதன் மூலமாக அல்ல. No, it's for everybody. எல்லோருக்கும் Principle is the same for everybody. விதிமுறை என்று சொன்னால் எல்லோருக்கும் உரியது. Everyone can defeat the devil எல்லோரும் பிசாசை தோற்கடிக்க by முடியும். testifying and confessing what the word teaches that the blood of Jesus has done for us. இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வேத வசனம் என்ன போதிக்கிறதோ அதை அறிக்கையிடுவதன் மூலம் மேற்கொள்ளலாம். I told you that the devil accuses us before God. நான் உங்களுக்கு சொன்னேன், பிசாசு தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றம் சாட்டுகிறான். And I told you that because he accuses, we have an advocate. அவன் குற்றம் சாட்டுகிறபடினால தான் நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் என்றும் சொன்னேன். I want to tell you that he accuses us before the brethren also. சகோதரருக்கு முன்பாக நம்மை குற்றம் சாட்டுகிறான் என்றும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Accuses us before the brethren. சகோதரருக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறான். What does he do? என்ன செய்கிறான்? The devil is behind all the evil speaking that you see in the world இந்த today. உலகத்தில் இன்னைக்கு பார்க்கிறோமே தீமையான காரியங்களை தீமை பேசுவது, பேசுவது. தீமை பேசுவது. தீமை பேசுவது, இவைகளுக்கு பின்னாலே பிசாசு இருக்கிறான். Evil speaking is speaking about others தீமை பேசுவதனால் என்ன? மற்றவர்களை குறித்து தீமையாக சொல்வது, in the absence of those people. அவர்கள் இல்லாத வேளையிலே சொல்லுவது, That is evil speaking. அதான் தீமை The பேசுவது. devil is behind it. பிசாசு அதுக்கு பின்னால் நிற்கிறான். And why is he doing it? ஏன் அப்படி செய்கிறான்? So that they can destroy their spiritual life and the other man's reputation. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், அடுத்த மனிதனுடைய மதிப்பையும் கெடுக்க I வேண்டும். met a family in another town, இன்னொரு ஊர்ல ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். and they are a family of great reputation for many years. பல வருடங்களாக மிகுந்த மதிப்புள்ள குடும்பமாக வாழ்ந்தவர். Great Christian heritage. நல்ல ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியம். At one time they belonged to the Anglican church. ஒரு காலத்திலே பார்த்தால் ஆங்கிலிக்கன் சபையை Then they சேர்ந்தவர்கள். became spirit filled. அதே மாதிரி ஆவியினால் Became நிரப்பப்பட்டார்கள். powerful Christians that really brought about a lot of blessings in their town. அந்த ஊரிலே மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்பமாக விளங்கினார்கள். But now ஆனால் இப்பொழுது I found that for the last 20 years they don't go to any church. கடந்த 20 வருடங்களாக எந்த ஆலயத்துக்கு இவர்கள் போவதில்லை என்று கண்டுபிடித்தேன்.